தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. சென்னையில் இருந்த கம்பெனிலேருந்து ப்ராடக்ட் வந்து மதுரை, ராமநாதபுரம் எல்லாம் போய் இறங்கும். அப்படி போனதில் ஒரு ப்ராடக்டை காணோம். அந்த இடத்த பார்த்தா அது ஒரு வித்தியாசமாக ஒரு மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ நைட்டில் போய் நாங்கள் அந்த இடத்த பார்க்குறோம். லாரி டிரைவர்ஸ்க்குலாம் அந்த கால் கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஏரியா அது. ஒரு டைம் நாங்கள் ஒரு லாரி பின்னாடி ட்ராவல் பண்ணும்போது மரத்துலேருந்து ஒருத்தர் லாரியில் குதிக்கிறோம். அந்த லாரி ஆனால் போய்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல போய் நிற்கிது, அவங்க இறங்குறாங்க, லாரி டிரைவர் இறங்குறாங்க, கிளீனர் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இதுக்குள்ளேருந்து ஒரு ஆள் வரான், ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறான். நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கு அப்புறம் இதை வேலையை செய்யக்கூடியவர் தார்பாய் முருகன். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு டிடெக்டிவ் மாலதி இணைந்திருக்கிறார். மேடம் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். லாஸ்ட் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு கேஸ் வந்து வீட்டில் நடந்த திருட்டு கேஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இதுவே திருட்டு வந்து வெளியே நடந்தால் நீங்கள் இது கண்டுபிடிச்சிருக்கீங்களா மேம்? அது ஆக்சுவலாக வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை கேட்பேன். என்னால் பண்ண முடிஞ்சனா தான் அந்த கேஸ் எடுப்பேன், இல்லைனா நான் எடுத்துக்க மாட்டேன். அண்ட் ஆஃப்லைட் வந்து நான் இப்போ வந்து வெளியில் நடக்கிற திருட்டுக்களோ வீட்டில் நடக்கிற திருட்டுக்களோ எடுக்கிறது இல்லை. வீட்டில் நடக்கிற தெஃப்டாக இருந்தால் அவங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் கொடுப்போம், நீங்கள் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வெளியில் நடக்கக்கூடிய தெஃப்டாக இருந்தாலும் அவங்களுக்கு கன்சல்டேஷன், நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களால் இதை கண்டுபிடிக்க முடியும்னு நாங்கள் சொல்லிடுவோம். பட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சினிமா பாணியில் நாங்கள் ஒரு கேஸ் பண்ணியிருக்கோம். லாங் பேக் இன் 2003 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு படமாக கூட வந்திருக்கு. தார்பாய் முருகன் சொல்லிட்டு அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. எங்களோடது நாங்கள் ஒரு பார்ட் வந்து நாங்கள் அவர்கிட்ட அவர் ஒரு பொருள் வந்து எடுத்தாரு, அதை கண்டுபிடிச்சோம் நாங்கள். அவர் எடுத்தாருன்னு சொல்ல முடியாது, அவர் மூலமாக கண்டுபிடிச்சோன்னு சொல்லலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக வந்து இங்கே சென்னையில் இருந்த கம்பெனிலேருந்து ப்ராடக்ட் வந்து மதுரை, ராமநாதபுரம் எல்லாம் போய் இறங்கும். அப்படி போனதில் ஒரு ப்ராடக்டை காணோம். அதுக்காக வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க. அவங்க வந்து சொன்னது என்னென்னா, நாங்கள் வண்டியில் ஏற்றும்போது எங்களோட ஆளும் போவாங்க, ப்ராடக்ட் போய் அங்கே இறங்கும், எங்கால இறக்கி வச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த முறை வண்டியில் ஆள் போனாங்க, வண்டியில் ஏற்றும்போது ஆள் பார்த்தாரு, இறக்கும்போது இல்லை. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பையனை கூப்பிட்டு, அதோட போன பையனை கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த பையனோட நம்ம பேசி, அப்போது அந்த கம்பெனி என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களோட ப்ராடக்ட் வந்து அவங்களோட காஸ்ட்டு கேட்கும்போது இதுக்கு எதுக்கு இவங்களோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க, சரி போனால் போதுன்னு விட வேண்டியது. எங்கள் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் எங்கள் மூலமாக தான் போகணுமே ஒழிய வேறு ஆள்கிட்டேருந்து அவங்க வாங்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. ஸோ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் நம்ம வந்து இங்கேருந்து இதை ஆப்ரேட் பண்ண முடியாது. வி ஆர் இன் சென்னை. ஸோ நம்ம வந்து லாரி ட்ராவல் பண்ண எல்லா ஏரியாவும் நம்ம செக் பண்ணிவிட்டு அது இறங்கி டெலிவரி கொடுக்குற ஏரியா வரைக்கும் நம்ம செக் பண்ணணும். அப்போது இதுக்கு நிறைய செலவு. நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு வெஹிக்கிள்லேருந்து எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்டெப்பாக பார்க்க, அந்த யார் கூட ட்ராவல் ஆனாரோ அவர்கிட்ட கேட்குறோம், நீங்கள் எங்கெல்லாம் வண்டி ஸ்டாப் ஆச்சு. ஸோ ஒரு இடமா நாங்கள் போய் பார்க்குறோம். அப்போது ஒரு இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்தது. அந்த இடத்த பார்த்தா அது ஒரு வித்தியாசமாக ஒரு மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வண்டி எவ்வளோ நேரம் நின்றுச்சுன்னு அந்த கூட அக்கம்பெனி பண்ணார் இல்லையா மெட்டீரியலோட, அவர்கிட்ட கேட்கும்போது இங்கே ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நின்றுச்சு வண்டி அப்படின்னார். அப்போது அந்த நைட்டில் போய் நாங்கள் அந்த இடத்த பார்க்குறோம். பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து லாரி டிரைவர்ஸ்க்குலாம் அந்த கால் கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஏரியா அது. ஓகே. ஸோ அப்போது வந்து இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் எய்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பையனை கூப்பிட்டு இந்த பையனோட பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு அடுத்தது வந்து வண்டியெல்லாம் மூவிங் டைமில் எப்படி இருக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு டைம் நாங்கள் ஒரு லாரி பின்னாடி ட்ராவல் பண்ணும்போது மரத்துலேருந்து ஒருத்தர் லாரியில் குதிக்கிறோம். ஓகே. அந்த லாரி ஆனால் போய்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு இடத்துல போய் நிற்கிது, அவங்க இறங்குறாங்க, லாரி டிரைவர் இறங்குறாங்க, கிளீனர் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இதுக்குள்ளேருந்து ஒரு ஆள் வரான், பொருள் எடுத்துகிட்டு போகிறான்.
என்னடா இது மூவிங் லாரியில் யாராவது குதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் மூவிங் லாரியில் குதிச்சு எடுக்கிறதுக்கான எடுத்தால் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும், அப்படியும் இந்த ப்ராடக்ட் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த ப்ராடக்டோட வெயிட் அவ்வளோ அதிகம். ஸோ இதை எடுக்கணும் அப்படின்னா இது வந்து பயங்கர டெக்னிக்கலாக தான் அவங்க பண்ணியிருக்கணும். அப்புறம் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு அப்புறம் இது வந்து எங்கே போயிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிது. இதை வேலையை செய்யக்கூடியவர் தார்பாய் முருகன், அவர் நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை போய் நம்ம எப்படி மீட் பண்ணுறது, திருடனை போய் நீ வா நான் மீட் பண்ண வருவாங்களா? அப்போ நம்ம டீம்லேயே ரொம்ப பாவம் போல் ஒரு பையனை அனுப்பிச்சு இந்த மாதிரி ஆனால் எங்கள் சார் தான் இந்த கேஸுக்கு போனாங்க, எங்கள் சார் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து சரி சரி நீ வர சொல்லு, ஆனால் வந்து நைட் 2 மணிக்கு அரிக்கன் லைட் எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அரிக்கன் லைட்டில் வந்துச்சு. இப்போ தான் அதெல்லாம் இல்லை, நம்ம டார்ச் லைட்டு மொபைல் டார்ச் லைட்டே வந்துருச்சு இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சார் நின்று மீட் பண்ணால், ஏப்பா நீ என்ன சொல்கிறேன்னு தெரில, நீ சொல்கிற பொருளை நான் எடுக்கலப்பா, ஆனால் அது எடுத்துவேன் என் சிசி பிள்ளைங்க எவனா தான் இருப்பா, நான் கண்டுபிடிச்சி தரேன் நீ போப்பா அவரே எப்படி சொன்னாரா மேம் அது? சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டான். அவன் எங்கே இருந்தது எல்லாம் சொல்லிட்டு இங்கே தான் இந்த இடத்துல தான் இருக்குது, நீங்கள் போங்க அந்த மணல் தோண்டுங்க, அந்த மணலுக்கு அடியில் இருக்குது இது ப்ராடக்ட் அப்படின்ட்டான். அதே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், பொருளை கொண்டு வந்து கம்பெனிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். நான் கம்பெனியாலாம் வரக்கூடாது இல்லைன்னா பொருள் தரமாட்டேன் அப்படின்ட்டான். சரி ஓகேன்னு சொல்லி நாங்களே அவனே ஒரு வண்டியை பிடிச்சி அவனே எல்லாம் ஏற்றி கொடுத்துட்டான். ஓகே சரி இந்தாப்பா காசு வாங்கிக்கோ அப்படின்னும். என்னை மதிச்சு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன். எனக்கு புரியல மேம், இது எப்படி அது ஒரு திருட வந்து ப்ரொஃபஷனலாக இருக்காரா? அவன் திருடலை, ஓகே அவன் பேரை யூஸ் பண்ணி திருடிட்டாங்கிறது அவனுக்கு இது. ஓகே புரியல உங்களுக்கு, அவன் திருடி தான் கூட ஓகே இருக்கிறோம், என் பேரை சொல்லி ஒருத்தன் திருடிட்டான் அப்படிங்கிறது நம்ம கேட்கும்போது என்ன சொன்னாங்க, தார்பாய் முருகன் டீம் தான் இதை எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஈவன் டீம் எடுக்கலை, இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போ யார் எடுத்திருப்பான்னு இவனே போட்டு கூப்பிட்டு எல்லாம் கண்டுபிடிச்சி அதை எடுத்து கொடுத்துட்டான். நம்மகிட்ட கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டு எதனா பிரெயின்னா இனிமேல் என்கிட்ட கேளுங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு திருந்தாங்களா? நீங்கள் போலீஸ் கிட்ட போனீங்களா? அது இவங்க தான் வந்து தன்னுடைய பொருள் வந்து வெளியில் போகக்கூடாது, போலீஸ்கிட்ட வந்து சொன்னா எப்படியும் அது பப்ளிக் நியூஸ் ஆகும், அதெல்லாம் தெரிய வேண்டாம், அமுக்கமாக முடிக்கணுங்கிறது தானே எங்ககிட்ட வந்திருக்காங்க. ஸோ அதனால் போலீஸ்கிட்டலாம் அவங்க போகலை. அப்புறம் ஒரு நாள் இந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், அப்போல்லாம் இந்த லேண்ட்லைன் ஃபோன் தான் இருந்துச்சு. லேண்ட்லைனில் ஃபோன் வருது, எடுத்து ஹலோன்னு நான் பேசுகிறேன். அம்மா எப்படி இருக்கிறீங்க? யாரா அது? அம்மா எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் யார்? நான் தான் முருகன் பேசுகிறேன், இனிமேல் அந்த மாதிரில ஏதாவது கேஸ் வந்ததுன்னா நீங்களாம் வர வேணாம்மா, சார்ட்டையும் சொல்லிட்டுங்க, நீங்கள் என்னென்னு மேட்ரு மட்டும் சொல்லுங்கள் நான் முடிச்சு தரேன் உங்களுக்கு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிது இல்லை, நாம் வந்து அந்த பொருளை எடுத்து கொடுத்தா ரொம்ப தேங்க்ஸு, இந்தாங்க உங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் வேணுமா அப்படின்லாம் நம்ம கேட்டோன்னே நம்ம மேலே அவருக்கு ஒரு மதிப்பு வந்துருச்சு. இருக்கு நார்மலாக என்ன பண்ணுவாங்க, போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க, நம்ம போலீஸில் பிடிச்சி கொடுக்கல. அப்போ அவர் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் காணாம புஷ் நீங்களாம் இதுக்காகலாம் வர வேண்டாம், நான் உங்களுக்கு இருக்கேன் இங்கே இந்த ஏரியா பக்கம் எதுனாலும் என்கிட்ட கொள்ளுங்க, அந்த அளவுக்கு அவர் வந்து எங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டார் நடுவில். அதுக்கப்புறம் தான் அந்த படம் தார்பாய் முருகன்ற பேர்லேயே வந்தது. அது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அனுப்பிச்சிடல மேம், இது வந்து போலீஸுக்கு தெரியுமா? ஏதாச்சும் மோப்பம் பிடிச்சி வந்தாங்களா அவங்க? ஏதாவது இல்லை நம்ம விஷயங்கள் கேஸை வந்து அவங்க மோப்பம் பிடிச்சி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே பட் அவன் பண்ணுறாங்கிறது போலீஸ்க்கு தெரியும், அதனால தானே அவனுக்கு தார்பாய் முருகன்ற பேரே, தார்பாயை கிழிச்சு உள்ளே இருக்கக்கூடிய பொருளை எடுக்கக்கூடியதுனால தான் அவருடைய பேர் தார்பாய் முருகன்னே பேர் வந்துச்சு. அதனால அதெல்லாம் வரல, நம்ம கேஸ் கொடுத்தா தானே வருவாங்க போலீஸ். அது தெரியும். ஓகே இப்போ லாரியில் போயிட்டு இருக்கும்போது மேலேருந்து கீழே குதிக்கிறார்ல மேம், அப்போ சவுண்டு கேட்கல மேம், அது கூட தெரியலையா ஃப்ரெண்டில் உட்காந்துட்டுறவங்களுக்கு? நல்ல தூக்கு, மிட் நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் குச்சிங்கன்னா அவனே அரை தூக்கத்தில் இருப்பான், பக்கத்தில் உட்காந்துருக்குவேன். லாரி டிரைவருக்கு தெரியும்ல, லாரி டிரைவர் அந்த ரோட்டில் ரெகுலராக போகிறது தானே, அவருடைய தார்பாய் எத்தனை முறை கிளிபட்டு இருக்கும், எத்தனை பொருட்கள் காணாமல் போயிருக்கும், அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல கண்டிப்பாக. அதெல்லாம் தெரிஞ்சே தான் நடக்கும். அதான் இந்த இடத்துல நிறுத்துங்கிற ஒரு சிக்னல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே தெரிஞ்சே தான் இதெல்லாம் நடக்கும். வேறு என்ன மாதிரி விஷயம் இல்லாமல் 3D இருக்கார் தார்பாய் முருகன் இதுலேயே? அவங்க வந்து பர்டிகுலராக அவங்களுக்கு ஒரு கேங் இருக்குது, இங்கே என்னென்ன ஏற்றுதுன்னு அவங்க சொல்லிடுவாங்க, அது எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இதில் வந்து இந்த பொருள் வந்து மாறி போய் உட்காந்துருச்சு, இவங்க எடுக்க போன பொருள் வேற, இது எடுத்துகிட்டு இவனுங்களால் விற்க முடியல, 2 மாதம் அது அங்கேயே இருந்தது, இந்த பொருளை அவங்களால விற்க முடியல, அதனால தான் திருப்பி நம்ம கைக்கு கிடைச்சது. ஓகே இல்லை அதுவும் கிடைச்சிருக்காது. அதாவது லொக்கேட் பண்ணி தார்பாயில இந்த இடத்துல கிழிச்சிங்கன்னா இங்கே இருக்கணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்னல் இருக்குது, அந்த மாதிரி இந்த இடத்துல கிளிங்கன்னு சொல்கிறது, இது மாதிரி ஏதோ சொல்லி கிழிச்சு இதை தூக்கிட்டானுங்க.
இதை அவங்களால மார்க்கெட்டில் விற்கவே முடியல. விற்க முடியாததுனால தான் வந்து நமக்கு மண்ணுக்கு அடியில் புதைஞ்சு நமக்கு கிடச்சிது. இந்த சம்பவம் எப்போ நடந்தது, எங்கே மேம் நடந்தது? இது வந்து இங்கேருந்து போகிற லாரியில் நடந்தது. ஓகே, இப்போ நீங்கள் சென்னை பார்த்துன்னு சொன்னீங்களா மேம்? சென்னை டு ராமேஸ்வரம் லாரி. நீங்கள் பார்த்துன்னு சொன்னீங்களா மேம்? குதிக்கும்போது பார்த்து அப்பயே நீங்கள் மேபி ஏதாச்சும் கத்தி அப்போ ஏதாச்சும் கூப்பிடலையா? நம்ம அதெல்லாம் கூட நம்மளே ஏதாவது பண்ணா என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன போலீஸான துப்பாக்கியா இருக்கு நம்ம கிட்ட? அப்போ லாரியில் போகும்போது ட்ராவல் பண்ணி போயிருக்கீங்க, அப்போ வந்து திருட குதிக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலை மேபி அவங்க ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்ட்டு. கண்டிப்பாக. நம்ம இது மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் எந்த மாதிரி முன்னெச்சரிக்கையோடு போகிறீங்க அங்கே? இல்லை, இப்போ நாம வந்து முன்னெச்சரிக்கைன்னா நம்ம போகும்போது இப்போ அவனை கத்தி கூப்பாடு போட்டு தான் அவன் நம்மளை ஏதாவது பண்ணியிருப்பான். ஸோ அந்த வேலையை பண்ணல. நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும். நான் வந்து வில்லாதி வீரன் சூராதி சூரன் வாடா அப்படின்னு கத்தி சண்டை போடுற மாதிரிலாம் நம்ம கிடையாது. அது இன்ஃபேக்ட் இந்த கேஸ் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஹேண்டில் பண்ண கேஸு. ஸோ அவங்க ஒரு டீமோட போயிருந்தாங்க. ஸோ அவங்க எதுவும் பண்ணலை அதில். எப்போவுமே வந்து நாங்கள் வந்து ஒரு போலீஸ்க்கு உண்டான இது வந்து எங்களுக்கு கிடையாது. இப்போ போலீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷூட் பண்ணலாம், காலை கூட ஷூட் பண்ணி பிடிக்கலாம். எங்களுக்குலாம் அந்த மாதிரி எந்த எதுவுமே கிடையாது, ரைட்ஸே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் நடக்குது அப்படின்னா ஒன்று பார்த்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து பொருளுக்குரியவங்ககிட்ட சொல்லலாம் உங்கள் பொருளை ஒருத்தன் தூக்கிட்டு போகிறான். அது என்ன பொருள் நமக்கு என்ன தெரியும்? ஃபுல்லாக பேக்கிங்கில் அர்த்தராத்திரியில் நமக்கு என்ன தெரியும் அந்த இடத்துல? ஓகே, ஸோ தூக்கிட்டு போகிறாங்க மட்டும் தெரியும், என்னன்னு தெரியாது நமக்கு. ஆமாம் மேம், இது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேஸை ஃபாலோ பண்ணும்போது மேபி வந்து உங்களை ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்களா மேம்? நீங்கள் டிடெக்டிவ் தான் எதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு மேபி ஏதாச்சும் தகராறு மாதிரி ஆயிருக்கா? இல்லை, அது மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணுறது நிறுத்திட்டு ரிட்டர்ன் திரும்பிடுவோம் தம்பி. ஏன்னா நம்மளுடைய பலம் பலவீனம் நமக்கு தெரியணும். நம்ம வந்து எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதும் எங்களுக்கு தெரியணும். நாங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தினால வேற யாருக்காவது அது தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம். மேம், ஒரு சில டிடெக்டிவ்லாம் கேள்விப்பட மேடம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து இது மாதிரி வேஷம்லாம் போட்டு போய் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். நீங்கள் ஏதாச்சும் வேஷம்லாம் போட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்களா மேம் ஏதாச்சும் கேஸ்? வித்தியாசமான வேஷம் அப்படின்னா அப்போல்லாம் நான் வந்து நான் சல்வார் தான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு கல்யாணத்தில் நம்ம ஒரு விஷயம் கண்டுபிடிக்க போகிறோம். கல்யாணத்துல நாங்கள் ஸ்பெஷல் செக்யூரிட்டி கொடுப்போம். ஏன்னா அந்த வீட்டுக்கு குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே வைர நகை போட்டிருப்பாங்க. இப்போ வந்து வைர நகை கூட சீப், ஒன்லி தங்கம் காஸ்ட்லி. ஸோ வைர நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து காணாமல் போகாமல் இருக்கிறதுக்காக எங்களை எம்ப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் டீம் ஆஃப் பீப்புள் வந்து அங்கே போகும்போது ஒரு கல்யாணத்துக்கு எப்படி போவோமோ அப்படி போவோம். மெயினாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குமே தவிர, நான் குடுகுடுக்கார மாதிரி போனேன், நான் அயன்கார மாதிரி போனேன், நான் வந்து சுடுகாட்டில் போய் உட்காந்துருந்தேன், நான் இங்கே போய் ரோட்டில் செருப்பு தைக்கிறவங்கள அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணதில்லை. ஓகே, இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணுறது உண்டு. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்கு செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ல ஈஸியா வாங்கலாம் ஏசி.